எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் 6இல் உள்ள கவிதை பேழையின் மெய்பாட்டியல் குறித்து பார்க்க உள்ளோம். ஆசிரியர் தொல்காப்பியர். மெய்பாட்டியல் அப்படின்னும் போது எண்வகை மெய்பாடுகளை விளக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது தான் பொருள். இந்த எண்வகை மெய்பாடுகள் என்னென்ன, இது எவ்வளவிடங்களில் தோன்றும் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம நுழையும் முன் பகுதியை சற்று பார்த்துவிட்டு வருவோம். மெய்பாட்டியல் தொல்காப்பியர். இலக்கியத்தை படிக்கும் தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்பாடு. சொற்கேட்டாருக்கு பொருள் கண்கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர். கவி கண் காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்பாடு. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்த மெய்பாடு மிகச்சிறந்த அழகியல் கோட்பாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உணர்ச்சி வெளிப்பாடே சுவை எனும் மெய்பாடு. இதனை அடிகோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு சொற்கேட்டாருக்கு பொருள் கண்கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர். இதனையும் அடிகோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் அவர் சொல்லுகின்ற மற்றும் ஒரு கருத்து கவி கண் காட்டும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்பாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாடகம் பார்க்குறோம். அந்த நாடகத்தை பார்க்கும்போது அந்த காட்சி அப்படிங்கிறது நம்ம மனசை தொடுகின்ற வகையில் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு அழுகை காட்சி அப்படின்னு சொன்னால் அந்த அழுகை காட்சி நம்முடைய மனதை தொடுகிறது அப்படின்னு சொன்னால் நாமும் சேர்ந்து அலறோம். இதே ஒரு நகைச்சுவை காட்சி அப்படின்னு சொன்னால் அந்த காட்சி நம்முடைய மனதை பெருமிதப்படுத்துது அப்படின்னு சொன்னால் நாமும் சேர்ந்து சிரிக்கிறோம். இது மாதிரி அந்த நடிப்பை பார்க்கும்போது நமக்கு தோன்றக்கூடிய மெய்பாடு அப்படிங்கிறது வேற. ஆனால் இங்கே இலக்கியத்தில் வரும் செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செய்திகள் நம்ம கண்ணெதிரே காணக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது தான் இந்த மெய்பாடு அப்படின்றாங்க. சரி, இப்போ மெய்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் முன்பாடி நம்ம இந்த நூற்பாவை பார்த்துட்டு நம்ம விளக்கத்துக்கு போவோம். நூற்பா பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் 1197வது நூற்பா இது. நூற்பா பாருங்கள். நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்பாடு என்ப. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்பாடு என்ப. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எண் வகையான மெய்பாடுகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெய்பாடுகள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய உள்ளத்து உணர்வு அப்படின்னு சொல்லலாம். நம் உள்ளத்தில் எழக்கூடிய உணர்வுகளைத்தான் நம்ம மெய்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வகையான இந்த பழைமையான இலக்கண நூல், இந்த தொல்காப்பியம் அப்படின்றது அன்னைக்கே மனிதனிடத்தில் தோன்றக்கூடிய உணர்வுகளை இவ்வாறு அழகாக பட்டியலிட்டு வைத்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். இதனை சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்வகை சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாவால் உணரக்கூடிய சுவையத்தான் சுவை அப்படிம்போம். ஆனால் இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெய்பாடுகளையும் சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நகை அப்படின்னா சிரிப்பு இல்லையா? நகை என்பது சிரிப்பு.
இந்த சிரிப்பானது எவ்வவிடங்களில் தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எள்ளல், இளமை, பேதமை, மடமை ஆகிய இடங்களிலெல்லாம் இந்த நகை தோன்றக்கூடிய சூழல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அழுகை. அழுகை அப்படின்னும்போது நம்ம பார்த்துருக்குறோம். இதுவும் நம் உள்ளத்தில் எழக்கூடிய உணர்வு தான். ஒரு ஒரு நாடகம் பார்க்குறோம் அல்லது ஒரு திரைப்படம் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க அலறாங்க அப்படின்னா நம்மளும் சேர்ந்து கூடவே அலறோம். இந்த அழுகைக்கான சூழல் என்னென்ன அப்படின்னு கேட்டால் இழிவு, இழவு, அசைவு, வறுமை இவ்வகை காரணங்களால் நம்ம அழுகின்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் அப்படின்றாங்க. அடுத்தது இளிவரல். இளிவரல் அப்படின்னும்போது சிறுமை. இந்த இளிவரல் சூழல் அப்படிங்கிறது எவ்வவிடங்களில் தோன்றும் அப்படின்னு கேட்டால் மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை ஆகிய இடங்களிலெல்லாம் இந்த இளிவரல் சுவை தோன்றும். அடுத்தது மருட்கை. மருட்கை அப்படின்போது வியந்து பார்த்தல். ஒரு விஷயத்தை நம்ம வியந்து பார்த்தலை மருண்டு பார்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மருட்கை அப்படிங்கிறது எவ்வவிடங்களில் எல்லாம் தோன்றும் அப்படின்னு கேட்டால் புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் இவ்விடங்களிலெல்லாம் இந்த மருட்கை உணர்ச்சி தோன்றும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அச்சம். அச்சம் அப்படிங்கிறது பயம். சரியா? இந்த பய உணர்ச்சி எவ்வவிடங்களிலெல்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்லும்போது அணங்கு, விலங்கு, கள்வர், தம் இறை இவ்விடங்களிலெல்லாம் நமக்கு பயம் தோன்றக்கூடிய சூழல் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பெருமிதம். பெருமிதம் அப்படின்னா பெருமைப்படுதல். இந்த பெருமிதச் சுவை எவ்வவிடங்களிலெல்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கல்வி, தருக்கன், இசைமை இவ்விடங்களிலெல்லாம் நமக்கு பெருமிதச் சுவை தோன்றும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெகுளி. வெகுளி அப்படின்னு சொல்லி சொன்னால் சினம். சினம் அப்படின்னா கோபம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த கோப உணர்ச்சி அப்படிங்கிறது எவ்வவிடங்களிலெல்லாம் நமக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உருபறை, குடிக்கோள், அலை, கொலை இவ்விடங்களெல்லாம் நமக்கு இந்த வெகுளி உணர்ச்சி தோன்றும். அதாவது சின உணர்ச்சி தோன்றும். அடுத்தது இறுதியாக உவகை. உவகை அப்படின்னும்போது அதை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகிழ்ச்சி உணர்வு எவ்வவிடங்களிலெல்லாம் தோன்றும் அப்படின்னு கேட்டால் செல்வம், அறிவுடைமை, புணர்வு, விளையாட்டு இவ்விடங்களிலெல்லாம் நமக்கு உவகை உணர்ச்சி அதாவது மகிழ்ச்சி தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு எண் வகை மெய்ப்பாடுகள் குறித்து ரொம்ப அருமையாக இங்கு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இது எல்லாமே தொழில் பெயர்கள் தான். அதாவது நகைத்தல், அழுதல், இளிவரல் இது மாதிரி ஒரு தொழிலை குறிப்பதனால இது எல்லாமே நமக்கு தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கண குறிப்பில் எழுதுகிறோம். அடுத்தது உருபிலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா நகை அப்படின்ற ஒரு வார்த்தையை நகு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிப்போம். நகு அப்படிங்கிறது பகுதி, நகையானது விகாரம், ஐ என்பது தொழிற்பெயர் விகுதி. அடுத்தது மருட்கை. மருள் கூட்டல் கை அப்படின்னு பிரிப்போம். மருள் என்பது பகுதி. இந்த இடத்துல இல் இட்டானது விகாரம், கை என்பது தொழிற்பெயர் விகுதி. வெகுளி அப்படின்னு பிரிக்கிறோம். வெகுள் அப்படின்னு வெகுள் கூட்டல் ஈன்னு பிரிக்கிறோம். வெகுள் என்பது பகுதி, ஈ என்பது தொழிற்பெயர் விகுதி. சரி, இப்பகுதியெல்லாம் பார்த்தோம். இதற்கு பிறகு இதற்கான விளக்கங்களை பார்க்க வேண்டும் அல்லவா? அவ்வகை மெய்ப்பாடுகளை விளக்கக்கூடிய இலக்கியத்தில் காட்டப்பட்ட சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சில விளக்கங்களையும் பார்க்குறோம். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். நகை தோன்றக்கூடிய சூழலை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த எடுத்துக்காட்டு பாடலோட விளக்கத்தையும் எழுதணும் அப்படின்னா தான் முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். இப்போ நமக்கு முதலாவதாக நகை பற்றிய ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. நகை அப்படின்னும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது நகை அப்படின்னும்போது சிரிப்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த நகை குறித்த ஒரு பாடலுக்குள் வருவோம். பாடிய பாணனின் குரலை எள்ளி நகையாடிய தலைவியின் கூற்று இது. ஒரு பாணன் அப்படின்னும்போது இந்த பாணர்கள், விரலியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசர்களை நாடி பாடல்கள் பாடி பொருள் வாங்கி வருவாங்க. அப்படி ஒரு பாணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடலை பாடிக்கிட்டு போகிறான். அந்த பாடலை பார்த்து எள்ளி நகையாடிய ஒரு தலைவியின் கூற்றை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது நந்தி கலம்பகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல். இது பாடலுக்குள் போவோம். ஈட்டுப்புகழ் நந்தி பாணானி எங்கையர்த்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும் காட்டிலுளும் பேயென்றாள் அன்னை, பிறர் நரி என்றார் தோழி, நாய் என்றாள் நீ என்றேன் நான். அதாவது புகழ்மிக்க நம்முடைய நந்தி மன்னனினுடைய புகழை பாடுபவனே. இந்த பாணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசனினுடைய புகழை பாடுபவன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதனால் அவனை அழைக்கும்போதே இது மாதிரி நம்முடைய நந்தி மன்னனினுடைய புகழை பாடுகின்ற மன்னனே அப்படின்னு ஆரம்பிக்கிறா தலைவி. எங்கையர்த்தம் வீட்டிலிருந்து வாட விடிவளவும், எங்கள் தங்கையர் வீட்டிலிருந்து விடியும் மட்டும் நீ பாடினாய். அதை கேட்டு நாங்கள் என்னென்ன நினைச்சோம்? காட்டில் அழும் பேய் என்றால் அன்னை, காட்டில் அழக்கூடிய பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாலாம். அந்த பேய் பார்த்தீங்க அப்படின்னா விடிய விடிய காட்டில் அழும், அதனால் இது காட்டில் அழக்கூடிய பேய் அப்படின்னு சொல்கிறாலாம். பிறர் நரி என்றார். அங்கிருந்த மற்றவங்களாம் வந்து இது நரி வந்து ஊளையிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய நரி அப்படின்னு சொன்னாங்க. என் தோழி நாய் என்றால், தோழி பார்த்தீங்க அப்படின்னா உன்னைய நாய் அப்படின்றா. நாய் வந்து குறைக்கிறது, இது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொன்னாலாம். நீ என்றேன் நான், ஆனால் நான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய குரலை அறிந்திருந்ததுனால நீ தான் பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விளக்கி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து எள்ளி நகையாடுகிறாளாம் ஒரு தலைவி. இவ்வாறு நகைக்கின்ற வகையில் இந்த பாடல் அமைந்துள்ளமையால் இது நகைச்சுவைக்கான ஒரு பாடலாகவும் சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அழுகை. அழுகை அப்படின்னும் போது அழுதல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு தலைவன் வந்து காட்டில் புலியோடு போராடி இறந்துட்டான். இறந்து போன அவனுடைய உடலை வச்சுக்கிட்டு தலைவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் அலறா. ரொம்பவுமே வேதனைப்பட்டு அலறா. அவள் அழும்போது என்ன சொல்லி அலறா அப்படிங்கிறது தான் இங்கு பாடலாக தரப்பட்டுள்ளது. அதாவது, ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொளினே அகன் மார்பு எடுக்க வல்லே, என்போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொளினே அகன் மார்பு எடுக்க வல்லேன், என்போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. இதுபோல் அந்த தலைவன் இறந்துபட்டான் அல்லவா? இதை வந்து இங்கே என்ன சொல்கிறா தலைவி அப்படின்னு கேட்டால், ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே. ஐயோ,
என்று நான் கதறினால் புலி வந்துடுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அஞ்சுவலே அப்படின்னா நான் பயப்படுறேன். அனைத்தனன் கொலினே, உன்னை தூக்கி என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா தலைவன் அப்படின்றவன் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய உடலும் அவனுடைய மார்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரந்த ஒரு தோற்றத்தை உடையதாக இருக்கும் இல்லையா. அவனை எடுத்துட்டும் போக முடியல. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறா, அனைத்தனல் கொலினே அகன் மார்பு எடுக்கலேன். அதாவது அகன்ற மார்பை கொண்ட உன்னை என்னால் தூக்கவும் முடியலை. என் போல் பெருவிதிர்ப்பு உருக, என்னை போல பெரிதும் நடுங்க யாராவது முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது யாராக இருக்கணும் அப்படின்னா உன்னை கொன்ற அந்த கூற்றம் அப்படின்னா யமன். இது போல் என்னை போலவே பெரும் நடுங்கி மனசு நடுங்கி வேதனைப்பட்டு அழுவதற்கு யாருக்கு இது மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு கேட்டால் இந்த யமனுக்கு வரணும், கூற்றத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவனினுடைய இறப்பை எண்ணி ரொம்பவுமே வேதனையடைந்து தலைவி கூறுகிறாள். இதுபோல் அந்த தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துபட்டான். அவனை தூக்கிட்டும் போக முடியல, அவனை அங்கேயே விட்டுட்டும் போக முடியல. அப்போ இந்த வேதனையை என்னை போல உன்னை கொன்ற இந்த யமன் படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் அழுந்து புலம்புகிறாள் தலைவி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சுவை இளிவரல் சுவை. இளிவரல் அப்படின்னும்போது இது சிறுமை அப்படிங்கிறோம் இல்லையா. அதாவது பாடலுக்குள் போவோம். தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுவதம் மதுக்கை இன்றி வயிற்று தீன் தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகம்தானே. தொடர்படு ஞமலியின் அப்படின்னு சொல்லும்போது ஞமலி அப்படின்னா நாய். நாயை இந்த இடத்துல ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறுமை சுவை. அதாவது சேரன் கணைக்கால் இரும்பொறை அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி இலக்கியத்திலும் படிச்சிருப்பீங்க, வரலாறுலேயும் படிச்சிருப்பீங்க. அவருடைய அந்த வேதனை, அதாவது சிறுமையை சொல்லக்கூடிய ஒரு சுவையை இங்கே நாங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சேரன் கணைக்கால் இரும்பொறை என்ன பண்ணார், அந்த சிறைக்காவலன்கிட்ட தண்ணீர் கேட்குறாரு. அவரை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ சிறைக்காவலன்கிட்ட தண்ணீர் கேட்குறாரு. அந்த சிறைக்காவலன் இவர் ஒரு மன்னன் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனே தண்ணீர் கொண்டு தரல, காலம் தாழ்த்துறான். அதாவது இருங்க நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருக்கோம், தரேன் அப்படி, அல்லது தரேன்னு கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கிறான். இதை பார்த்த அந்த சேரன், அதாவது கணைக்கால் இரும்பொறை என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பெரும் சிறுமையுற்றார். தான் ஒரு மன்னனாக இருந்தும் தனக்கு ஒரு சிறைக்காவலன்கிட்ட இருந்து இவ்வளவுதானா மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரிதும் சிறுமையுற்றார். அதை தான் இங்கே ஒரு பாடலாக அவர் பாடியிருக்கிறாரு. அதை நமக்கு இளிவரல் சுவைக்காக எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்காங்க. பாடலுக்குள் போவோம். அதாவது தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய அப்படின்னு சொல்லும்போது நாயை ஞமலி அப்படின்னா நாயின்னு சொன்னோம் இல்லையா. நாயை கட்டுறது போல சங்கிலியால் என்னைய கட்டி இந்த துன்பத்தில் ஆழ்த்திய, இரிய அப்படின்னா இருக்க, நாயை கட்டுறது போல சங்கிலியில் கட்டி என்னைய இப்படி துன்பத்தில் ஆழ்த்திய கேளல் கேளிர் வேளாண் சிறுவதம், நட்பு இல்லாத பகைவரின் உதவியால் கிடைக்கும் தண்ணீரை. அப்போ இது இந்த நாய் போல் இவரை கட்டி வச்சுருக்காங்க.
வச்சிருந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் கேட்குறாரு. தண்ணீர் கிடைக்கல அப்படின்னோடனே சொல்கிறாரு, கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம். நட்பு இல்லாத இந்த பகைவரினுடைய உதவியால் கிடைக்கக்கூடிய தண்ணீரை மறுபடியும் அவன் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கிறான். ஆனாலும் அவர் வந்து அதை உண்ண மறுக்கிறாரு. மதுக்கை இன்றி வயிற்று தீன் தனிய தம் இறந்து உண்ணும் அளவை. மதுக்கை இன்றி அப்படின்னா மன வலிமை இன்றி அப்படின்னு அர்த்தம். வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை. வயிற்று தீ அப்படின்னா வயிற்று பசியை தணிக்க கையேந்தி உண்ணும் நிலையில் யான் இருக்கிறேன். உண்மைதான், எனக்கு இப்போ வந்து தண்ணி தாகம் வந்து வயிற்றை தீ போல எரிக்கிறது. அதை இறந்து உண்ணும் நிலையில தான் நான் இருக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈன்முறோ இவ் உலகந்தானே, இப்படி வாழ்வதற்காகவா இவ்வுலகத்தில் என்னை பெற்றோர் பெற்றனர். இப்படி ஒரு இறந்து உண்ணக்கூடிய, அதாவது தான் தண்ணி கேட்டோன்னு கூட அவன் வந்து தரல. அப்படி தராத பட்சத்தில் இப்படி மறுபடியும் அதை வாங்கி குடித்து நான் மறுபடியும் வாழணுமா? இதற்காகவா என்னை என் பெற்றோர் பெற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சிறுமை உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை நமக்கு இளிவரல் சுவைக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருட்கை. மருட்கை அப்படின்னும்போது வியப்பு இல்லையா? மருட்கை அப்படின்னா வியப்பு. சரி, வியக்கின்ற ஒரு விதத்தில் என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை கண்ட குன்றவர்கள் அடைந்த வியப்பு. இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதாவது கோவலனோடு இறுதியாக கண்ணகியும் வந்து விண்ணுலகு சென்று அடைந்தாள் அப்படின்னு. இதுபோல் எல்லா வகையான உரையாடல்களையும் முடித்த பிறகு இறுதியாக வரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கண்ணகி வானூர்தியில் செல்லுதல் அப்படிங்கிற ஒரு இடம். இதை தான் இங்கே வந்து வியந்து பார்க்கின்றனர். யார் அப்படின்னு கேட்டால் குன்றவர்கள். திருமா பத்தினிக்கு அமரருக்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும். சிலப்பதிகாரத்தில் இப்பாடல். அதாவது இந்திரன் கோவலனோடு வந்து பத்தினியாகிய கண்ணகியை விண்ணுலகு அழைத்து சென்ற வியப்பான காட்சியை நாங்கள் கண்டோம். இவங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த குன்றவர்கள். அப்போ விண்ணுலகிற்கு செல்லக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி நமக்கு வந்து ஒரு வியப்பு தோன்றும் அல்லவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. திருமா பத்தினிக்கு அமரருக்கு அரசன். பத்தினி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கண்ணகி. அது மட்டும் அல்லாது தேவருக்கு அரசனாகிய இந்திரன் நெருங்கி வந்து இந்த கண்ணகியை அழைத்து செல்வதற்கு தேவருக்கு அரசனாகிய இந்திரன் நெருங்கி வந்து அவள் காதல் கொழுநனை காட்டி, அவளுடைய காதல் கொழுநன் அப்படின்னா கோவலன், கோவலனை அவளுக்கு காட்டுறாரு. யார் அப்படின்னா இந்திரன் காட்டி அவனோடு எம் கண்புலம் காண, அவளோ விண்ணிற்கு சென்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். இரும்பூது போலும், அதை கண்டு பெருமிதம் பூண்டோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கண்ணகியானவள் இந்திரனோடு கோவலனுடன் சேருவதற்காக விண்ணுலகு சென்ற காட்சியை குன்றவர்கள் பார்த்து வியந்த இடம்தான் இந்த வியப்புச்சுவை, அதாவது மருட்கை. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அச்சம். அச்சம் அப்படின்னும்போது யானை சிறந்து வர மகளிர் நடுங்கி அஞ்சியதை வெளிப்படுத்துதல். அச்சப்பட்டு நிற்றல். அச்சம்னா பயம் இல்லையா? அதாவது யானை வந்து கோபத்தோடு வரும்போது
மகளிர் எல்லாம், மகளிர்னா பெண்கள், நடுங்கி அஞ்சியதை வெளிப்படுத்துதல் இச்சுவை. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி பாட்டிலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடலுக்குள் போவோம். மையல் வேளம் மடங்களின் எதிர்தர உய்வு இடம் அறியேம் ஆகி ஓய் என திருந்துகோள் எல்வளை கெளிப்ப நானும் மறந்து விதுபுறு மனத்தேம் விரைந்து அவட்பொருந்தி சூர் உரு மஞ்சையின் நடுங்க. அதாவது மஞ்சை அப்படின்னா மயில். இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மயில் போல நடுங்கி நின்றார்களாம். ஏன் நடுங்கி நின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மையல் வேழம் மடங்களின் எதிர்தர. மையல் வேளம் அப்படின்னா மதம் பிடித்த யானை. வேள மரங்களை எல்லாம் முறிக்கிறதாம். மதம் பிடித்த யானையானது வேள மரங்களை எல்லாம் முறித்து போடுகிறதாம். உய்வு இடம் அறியேம் ஆகி ஓ என திருந்துகோள். உய்வு இடம் அப்படின்னா உயிர் பிழைக்கிறதுக்கு வேறு இடம் காண இயலாமல் மன நடுக்கம் அடைந்தோம். எங்கனாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிர் பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மனம் நடுக்கம் அடைந்தோம். எல்வளை கெளிப்ப நானும் மறந்து விதுபுற மனத்தேம். எல்வளை அப்படின்னா இந்த கைகளில் அணிந்திருந்த அந்த வளையல்கள் எல்லாம் ஒலிக்குமாறு விரைந்து நானும் மறந்து, நாணத்தை எல்லாம் காக்குதற் பொருட்டாக, உயிரினும் சிறந்த நாணத்தை காக்க அந்த இடத்துல மறந்து போனோம். பெண்களுக்கு கண்டிப்பாக நாணம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும் இல்லையா? அந்த உணர்வை எல்லாம் மறந்து விரைந்து அவட் பொருந்தி சூர் உரு மஞ்சையின் நடுங்க. விரைந்து அவட் பொருந்தி வேகமாக ஓடிச் சென்று அவனை சேர்ந்து மஞ்சை போல, அதாவது மயில் போல நடுங்கி நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெண்கள் அதாவது மதம் பிடித்த யானையை கண்டு அஞ்சிய நிலைமையை இங்கு அச்சம் அப்படின்ற சுவைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு சுவை பெருமித சுவை. பெருமிதம் அப்படின்னு சொல்லும்போது பெருமை அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருமை சுவை அப்படின்றது எங்கு தோன்றும்? பெரு வீரன் ஒருவன் தனியாக பெரும் படையை எதிர்க்கும் பெருமிதத்தை குறிப்பிடுதல். பெருவீரன் அப்படின்னு சொல்கிறத போலவே அதியமான் நெடுமான் அஞ்சியையும் சொல்லலாம். இந்த பெருமித சுவைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படிங்கும்போது, அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி அவருடைய நண்பரான பார்த்தீங்க அப்படின்னா ஔவையார் சொல்கிறாங்க. இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி பார்ப்பதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சாந்தமான குணத்தை உடையவனாக இருக்கிறான். ஆனால் பார்த்தீங்க, அவனை கோபப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானை மதம் பிடிச்சிச்சு அப்படின்னா எப்படி கோபப்பட்டு வருமோ அதுபோல் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த தன்மையான குணத்தையும், பிறகு அவருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அந்த கோப உணர்ச்சியையும் எடுத்து காட்டுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது உரு சுடர் வாளொடு ஒருகால் விலங்கின் சிறு சுடர் முட்பேர் இருளாய் கண்டாய் எரி சுடர் வேல் தேங்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னொடு பாங்களா மன்னர் படை. எரிதற்குரிய ஒளிமிக்க வேலினையும் தேன் நிறைந்த பூ மாலையினையும் உடைய தேர்வேந்தனே, வாளுடன் பகையரசனின் பெரும்படையை நான் தடுப்பேன். என் முன் அப்பெரும்படை சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவது போல ஓடும். ஒரு போருக்கு செல்லக்கூடிய ஒரு வீரன், அவன் சூளுரைக்கின்ற ஒரு காட்சியைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த வீரன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வாறு சூளுரைத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டால், உரு சுடர் வாளொடு. உரு சுடர் அப்படின்னா ஒளிவிடக்கூடிய அந்த
வாளோடு. வாள் அப்படின்னா அவன் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய போர் ஆயுதம். சிறு சுடர் முப்பேர் இருளாங்கண்டார் எரிசுடர் வேல். அதாவது சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவதைப் போல நான் எரிதற்கு உரிய ஒளிமிக்க வேலினையும் ஓட்டுவேன். தேங்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே. அந்த அரசன் அணிந்திருக்கக்கூடிய அந்த பூ மாலை இந்த இடத்துல சொல்றாரு. தேன் நிறைந்த பூ மாலையினை உடைய தேரினை உடைய வேந்தனே அப்படின்னு சொல்றதுக்கு தான் தேங்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே அப்படிங்கிறாரு. நின்னோடு பாங்கலா மன்னர் படை. உன்னுடன் சேர்ந்து அந்த பகையரசனின் அப்பெரும் படையை நான் வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூளுரைக்கின்ற ஒரு வீரனினுடைய ஒரு சுவையத்தான் இங்கு பெருமித சுவையாக காட்டுறாங்க. அதாவது பெருமை அப்படின்ற ஒரு சுவை. அடுத்த ஒரு சுவை பாருங்க, வெகுளி. வெகுளி அப்படின்னா நமக்கு தெரியும் சினம் அப்படின்னு சொல்லிட்டு. சினம்னா கோபம் இல்லையா? தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுதல். தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுதல். என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த புறப்பாட்டின் மூலமாக பார்ப்போம். அதாவது உரு துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி முரசமொடு ஒருங்கு அகப்படே என் ஆயின். இது ஒரு புறப்பாடல். சிறு சொல் சொல்லிய சினமிக்க வேந்தரை வென்று அவர்கள் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசையும் ஒருங்கே கைப்பற்றுவேன். இந்த முரசம் அப்படிங்கிறது அவங்களுடைய வெற்றி சின்னம் இல்லையா? அதாவது பகை நாட்டினுடைய வெற்றி சின்னம். நம்ம அரசருக்குரிய அந்த அடையாளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த மாலை, வெண்கொற்றக்குடை, அவங்களுடைய காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கழல், அதற்கு பிறகு அந்த முரசம், இது எல்லாமே அவங்களுடைய அடையாளத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்ப்போம். இங்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறான் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்ற அந்த மன்னன் பார்த்தீங்க அப்படின்னா, உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அப்படின்னு பார்க்கும்போது, எனது வலிமையை கண்டு அஞ்சாது, உருதுப்பு அஞ்சாது அப்படின்னா எனது வலிமையை கண்டு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை. என்னை பற்றி அந்த சிறு சொல் அப்படிங்கிறது இழிவான சொல். அதை தான் இங்கே சொல்கிறாரு. சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை, சினத்துடன் கூடிய அரசரை அருஞ்சமம் சிதையத்தாக்கி போரில் அவரை சிதறி ஓடுமாறு தாக்கிவிட்டு முரசமோடு ஒருங்கு அகப்படே என் ஆயின். அதோடு சேர்த்து அவங்களுடைய முரசுகளையும் நான் கைப்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு சொல்கிறாரு பாண்டியன் நெடுஞ்செழியன். இது ஒரு வஞ்சினம். அதாவது எனது வலிமையை கண்டு அஞ்சாது என்னை பற்றி இழிவாக பேசும் சினத்துடன் கூடிய அரசரை போரில் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசுக்களையும் ஒருங்கே கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு சினம் தோன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் கூறுகிறார் ஒரு பாடல். அதனை நமக்கு வெகுளிச்சுவைக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, உவகை. உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. உவகை பார்த்தீங்க அப்படின்னா தோன்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல், மகிழ்ச்சி சுவை தோன்றக்கூடிய ஒரு அருமையான பாடல். மழை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனாகிய கண்ணனை கண்ட குந்தியின் மகிழ்ச்சி. குந்தி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணனை கண்டு மகிழ்ச்சி உற்று என்ன சொல்லுகிறாள் அப்படிங்கிறது தான் இங்கு பாடலாக நமக்கு அமைந்துள்ளது. பாடலுக்குள் போவோம். மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும் திண்டிரன் மருகன்று அணைய
சென்றெதிர் கொண்டு கண்டு வெண்டிரை மகர வேலை விரிவுணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர் பசும் தோகை போன்றாள். மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும், அதாவது முழு நிலவு போன்ற முகத்தை உடைய இந்த குந்தி, முழு நிலவு போன்ற முகத்தை உடைய குந்தி அப்படின்னும் போது இந்த கர்ணனினுடைய அன்னை அவங்க நமக்கு காட்டும்போது இப்படி சொல்கிறாங்க, முழு நிலவை போல முகத்தை உடைய குந்தி அப்படின்னும் போது மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும், மாசு அப்படின்னா குற்றம், இந்த நிலவுல எப்படி குற்றம் இல்லையோ அது போன்ற முகத்தினை உடையவள். திண்டிரன் மருகன்றனை சென்றெதிர் கொண்டு கண்டு அப்படின்னும் போது திறன்மிக்க மருமகன் கண்ணனை, அந்த அம்மாவுக்கு அதாவது குந்திக்கு இந்த கண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா மருமகன், அதனால தான் இங்கே சொல்கிறாங்க திறன்மிக்க மருமகன் கண்ணனை சென்றதிர் கொண்டு கண்டு, சென்று எதிர்கொண்டால் வரவேற்கிறாங்க, வா வா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. வெண்டிரை மகர வேளை விரிவுண்ணன் முகந்து தோன்று, வெள்ளலைகள் நிறைந்த நீலக்கடலின் நீரை முகந்து வரும் கொண்டலை மகிழ்ந்து காணும் மேகத்தை கண்டு, குளிர் பசும் தோகை போன்றால், குளிர்ந்த பசுமையான தோகையுடைய மயில் போல மகிழ்ந்து வரவேற்றாள். இப்போ இந்த கண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் பற்றின ரகசியத்தை குந்திக்கிட்ட சொல்ல போகிறாரு. அதாவது உன்னுடைய மூத்த மகன் கர்ணன் அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறாரு. அதனால் இந்த குந்தி தேவிக்கு ஒரே ஆர்வம், இவரை பார்க்குறதுக்கு ஒரே ஆர்வம். அதனால் இந்த கண்ணனினுடைய வரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தாங்க. காத்துட்ருந்த ஒரு காட்சி அப்படின்னும்போது அவங்களுடைய அந்த உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஒரு உவகை மகிழ்ச்சி, அந்த மகிழ்ந்த உணர்வோடு அவங்க எவ்வாறு கண்ணனை வரவேற்றாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பாடல். அப்போ அவங்கள நமக்கு அறிமுகப்படுத்தும் போதே மாசற்ற நிலவு போல முகத்தை உடைய குந்தி அப்படின்றாங்க. அப்போ இவ்வாறு முகத்தை உடைய இந்த குந்தி இவ்வாறு கர்ணனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கண்ணனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததுனால அவங்களுடைய முகமானது இவ்வாறு காட்சியளித்தது உவகையுடன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பாடலின் மூலமாக சொல்கிறாங்க. இவ்வாறு சுவை என்பது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 வகைகளாக தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இது ஒரு பழமையான இலக்கண நூல். இப்பகுதியில் நமக்கு வினாக்கள் அதிகப்படியாக கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மாணக்க செல்வங்களாகிய நீங்கள் இப்பகுதியினை கவனம் கொண்டு படித்தல் நன்று. இப்பாடப்பகுதி இத்துடன் முற்று பெற்றது. நன்றி, வணக்கம்.